பொதுவாக இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, மார்க்கெட் ரொம்ப பெருசு, நீ நினச்சா எதனாலும் சாதிக்கலாம், உன்னுடைய தன்னம்பிக்கையும் முயற்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வெற்றி பெறாதவன் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக டாக் தான் அது. ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் வேறுபடுறோம். நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து ஏகப்பட்ட முயற்சி பண்ணிட்டேன், ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் என்னால் வந்து முயற்சியை தொடரவே முடியல, ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கான். உடனே அதுக்கும் சில அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி, நீ வந்து தைரியமாக இருக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். யார் ஒருத்தன் வந்துட்டு தைரியமாக ரிஸ்க் எடுக்கிறானோ அவனுக்கு தான் ரஸ்க் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஓகே. பட் நம்ம ரீசெண்டாக நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, ஒரு கம்பேரிசன் தான் அது. ஆக்சுவலாக ஒரு விதை, எல்லா விதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் கார்டனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த விதை பருவத்தில் வந்துட்டு அந்த விதை நினச்சிக்கலாம், நான் வந்து ஆலமரம் வரப்போகிறேன், நான் வந்து அரச மரமாக வரப்போகிறேன், நான் வேப்ப மரமாக வரப்போகிறேன், அப்படி இப்படி நினைக்கலாம், பெரிய லெவலில் கனவு பண்ணலாம். ஆனால் அந்த விதை வளரும்போது தான் தெரியும், அது வந்து ஒரு கருவேப்பிலை செடியாக இருக்கலாம், ஒரு கொத்தமல்லி செடியாக இருக்கலாம், ஒரு முருங்கைக்காய் செடியாக இருக்கலாம், ஒரு வாழை மரமாக விதையின் மூலம் வரக்கூடிய செடியை சொல்லுவேன். அப்போ ஸோ ஒரு விதைக்குள் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கூட பாடியிருக்காரு, ஒரு விதைக்குள் அகப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கு மதுவரை பொறுமானதுன்னு. ஒரு விதை வந்து வெளியே வந்தால் தான் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடி கனவு காண்பது, அந்த விதையை நினைக்கலாம், நான் வந்து ஆலமரமாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அது நிறைய முயற்சி பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஒரு சாராம்சம் என்ன இருக்கோ அதுதான் வர முடியும். ஸோ நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் வெற்றி பண்ணணும்லாம் கிடையாது, எல்லாரும் பணக்காரன் ஆகணும் கிடையாது, எல்லாருமே எல்லாம் ஃபேமாக இருக்கணும், பிரபலம் ஆகணுங்கிற தேவையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ, உங்கள் விதைக்குள் எப்படி வந்து ஒரு அதிசயம் காத்திருக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அதிசயம் காத்திருக்கும். நீங்கள் வளர ஏஜ் ஆக ஆக when you are getting to life, ஃபேமிலி, கரியர் போகும்போது அதற்கான என்ன விடை வருமோ, அதற்கான என்ன அவுட்புட் வருமோ அதுதான் வரும்போது, நீங்கள் நினச்சிட்டதுக்காக, ஆசைப்பட்டதுக்காக, மற்றவனை மாதிரி நான் வந்து முயற்சி பண்ணிட்டேங்கிறதுக்காக, மற்றவனை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேங்கிறதுக்காக எந்த விதையும் அதனுடைய வீரியத்தை தாண்டி வளர்ந்துடவே முடியாது. அதே தான். ஸோ உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து வெற்றி பெறல, நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி நான் பெரிய ஆளாக வரல, என் சொந்தக்காரன் மாதிரி நான் பெரிய பணக்காரன் ஆகலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவன் விதையில் அவன் வளருகிறான், உங்கள் விதைப்படி நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க. இதைத்தான் விதின்னு சொல்லுவாங்க. அதற்காக நான் யாரையும் மட்டம் தட்டலை. என்ன சொல்கிறேன்னா, புரிஞ்சுக்கணும். சில பேர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, ஒருத்தவங்க பற்றி பொறாமப்படுறாங்க, ஒருத்தவங்க பற்றி அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க தேவையே கிடையாது. நீ இதுவாய் வருவாய் என்று இருந்தால் கண்டிப்பாக வருவாய். அப்படி இல்லை அப்படின்னா வரமாட்டேன். அதற்காக வருத்தப்பட தேவையில்லைன்னு சொல்லலாம். ஒரு செடி, ஒரு சாதாரண ஒரு கொத்தமல்லி செடி, ஒரு கருவேப்பிலை செடி, அதன் தன்மையில் வாழ்வது தான் அழகு. அது கனவு கண்டுட்டு இருக்க முடியாது, ஆலமரமாக வந்துட போகிறது. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் தன்மையில் வாழ்கிறத அழகாக இருந்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு டயத்தில் டஸ்டாகி சாக போகிறாங்க இல்லையா? அப்போ அது என்ன இருக்குது? ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், அந்த என்ன ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வளர முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்டையர் லைஃபே ஜாலியாக இருக்கலாம். தேங்க்யூ.